ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம விஜயாவுக்கு பணம் காணோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது. இங்கே பார்வதி கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. என்ன பார்வதி, 2,00,000 ரூபாவை இவ்வளோ கவனக்குறைவாக தான் வைக்கவே நீ? எனக்கு என்னவோ அந்த மீனா மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அவள் தான் இங்கே வந்துட்டு போனா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி இருந்துட்டு அவங்க மருமக கண்டிப்பாக அவள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலுமே நம்ம விஜயாவுக்கு நம்ம மீனா மேலே தான் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. நம்ம ரோகிணி தான் பணத்தை எடுத்தாங்க அப்படின்ற விஷயம் விஜயாவுக்கு தெரிய வந்தால் அவங்க ரொம்பவே பேயாட்டம் ஆடுவாங்க. இருந்தாலுமே நம்ம ரோகிணி மேலே சந்தேகமே வரவே வரதில்லை. உடனே ரொம்பவே கோவமாக நம்ம மீனா கிட்ட தான் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மீனாவை தலைமுடியை பிடிச்சி தரன்னு வீட்டை விட்டு வெளியே இழுத்துன்னு வராங்க. அத்தை, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? என் தலையை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனா வந்து கத்துறாங்க. அங்கே ஸ்ருதி தான் இருக்கிறாங்க. எதுக்காக ஆண்டி இந்த மாதிரி பண்ணுறீங்க? எதுவாக இருந்தாலும் வாயில் பேசுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு எதுவும் தெரியாது ஸ்ருதி, நீ அமைதியே இரு, எனக்கு எல்லாம் தெரியும். என்னுடைய 2,00,000 ரூபாய் பணம் காணோம், அதை இவ தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம மீனாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அத்தை, என்ன அத்தை பணம் நீங்கள் வச்சிருக்க இடமும் தெரியாது, தெரிஞ்சாலும் நான் எதுக்காக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தான் திருட்டு குடும்பம் இல்லை, உங்கள் குடும்பமே பிளான் பண்ணி திருடுற குடும்பம் தானே, கண்டிப்பாக நீ தான் என்னுடைய பணத்தை எடுத்திருப்ப. பார்வதி வீட்டில் 2,00,000 ரூபாய் வச்சுட்டு இருந்தேன், நீ தானே வந்து போனேன், நீ தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நான் பணத்தை எடுக்கல அத்தை, என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் பணத்தை எடுத்த, இந்த வீட்டில் நீ இனிமேல் இருக்கவே கூடாது, 2,00,000 ரூபாய் நீ எப்போ எடுத்துகிட்டு வரையோ அப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளவே உன்னை நுழைய விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க, சத்தியமாக உங்கள் பணத்தை நான் எடுக்கல அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலுமே வீட்டை விட்டு வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. அப்போ தான் நம்ம முத்து வராங்க, நம்ம ரோகிணியுமே வராங்க. நம்ம முத்து இருந்துட்டு எதுக்காகவும் மீனாவை இப்படி கொடுமை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம விஜயாவை திட்டுறாங்க. நம்ம விஜயா இருந்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இதோட இந்த